நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதி நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டாக்குமெண்ட்ஸ் வீடியோ பற்றி தான் பார்ப்போம். கிட்டத்தட்ட லாஸ்ட் மாதம் இருந்த அதே டாக்குமெண்ட் தான், ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம அதே டாக்குமெண்ட் இருந்தால் கூட போதும். பட் நம்ம டாக்குமெண்ட் வீடியோ போடலை அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுவாங்கன்னா, கமெண்ட்டில் வந்து இந்த மாதம் என்னென்ன டாக்குமெண்ட்னு கேட்பாங்க. ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட் இந்த மாதத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு டெலகிராம்லலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு டாக்குமெண்ட், அதாவது நம்ம சிங்கப்பூர் போகையில் டாக்குமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகல அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களை திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. திருச்சி ஏர்போர்ட்டில் எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு போர்டிங்கே போடுவாங்க. அப்புறமேட்டு அங்கே சிங்கப்பூர்லேயும் போய் செக் பண்ணுவாங்க. இங்கே ஏதாவது நீங்கள் இவங்க பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தா கூட சிங்கப்பூரில் பார்த்து அங்கேருந்து உங்களை டீபோர்ட் பண்ணி விட்ருவாங்க. திருப்பி இந்தியாவுக்கே அனுப்பி விட்ருவாங்க. உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே நுழைய முடியாமல் போயிடும். ஸோ டாக்குமெண்ட்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்லாம் போகிறீங்க அப்படின்னா இன்னமுமே வந்துட்டு குவாரண்டைன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்படின்றப்ப குவாரண்டைனுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணி தான் போகணும். குவாரண்டைன் புக் பண்ணணும், ரூம் ரிஜிஸ்டர் பண்ணணும், பாண்டு பேப்பர் வேணும். இது எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் போகிற டைமில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லாததுனால உங்களை உள்ளே அலோவ் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் திருப்பி வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி போகிறப்ப திருப்பி குவாரண்டைன் தனியாக புக் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக செலவாகும். ஓகேங்களா? இதனால நீங்கள் தெளிவாக வந்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கம்பெனிகள் புதுசாக ஆள் எடுக்கிற பட்சத்தில் ஒரு சில டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கே தெரியாமல் இருக்கலாம். அவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அது இங்கே காமிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீடியோ பார்த்து இந்தந்த டாக்குமெண்ட் வேணும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தெளிவாக அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு, அதாவது மே மாதத்துக்கு என்னென்ன பாஸுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெளிவாக பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. தயவுசெய்து ஃபோனில் வச்சு காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. நான் சொல்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே தெளிவாக பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு போனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியாக தெரியாமல் கூட இருக்கலாம், கிளியராக இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே காமிச்சிக்கலான்ட்டு போவீங்க. அந்த தவறை பண்ணாதீங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும், நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு அதை ஒரு ஸ்டாப்லர் அடித்து கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஒவ்வொரு பாஸுக்கும், ஒவ்வொரு டைப் ஆஃப் பாஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அது என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாஸுக்கு சொல்லிடுறேன். ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு சர்டிஃபிகேட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட்டு ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக தேவை கிடையாது. முக்கியமாக தேவை ஃபஸ்ட்டு விசா, ஐபிஏன்னு சொல்லுவாங்க, இல்லைனா விசான்னு சொல்லுவாங்க, அது தேவை. அடுத்தது பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட். வேக்சின் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கண்டிப்பாக 2 டோஸ் போட்டிருக்கணும். அது வந்து சிங்கப்பூர் அப்ரூவ்டு வேக்சினாக இருக்கணும். ஓகேங்களா? கோவேக்சின், கோவிஷீல்டு இதெல்லாம் அப்ரூவ்டு. என்னென்ன வேக்சின் அப்ரூவ்டு அப்படின்றதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதை போய் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எஸ்சி அரைவல் கார்டு, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, டிக்கெட்டு. ஓகேங்களா? இது இருந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். இதில் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுன்றது கட்டாயம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னாவே போதும். நீங்கள் ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த இதை காமிங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் ரூம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்றதை கம்பெனியில் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கே தங்குறோம் அப்படின்றத நம்ம எம்ஓஎம்மில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அது புதுசாக ரூல்ஸ் வந்திருக்கு. அந்த இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது பண்ணினா, சப்போஸ் நீங்கள் அதை பண்ணாமல் விட்டுட்டா உங்களை அலோவ் பண்ணாமல் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி பண்ண விடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாஸுக்கு பார்த்துருவோம். விசா, பாஸ்போர்ட்டு அதே தான். வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்சி அரைவல் கார்டு, டிக்கெட் இருந்தாலே போதும். ரூம் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னாவே போதும். அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாஸு பாஸு சேம் தான். இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஒரே மாதிரியான டாக்குமெண்ட் தான். அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட் அதிகமாக தேவைப்படும். ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவங்களுக்குலாம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஐபிஏ, அடுத்தது பாஸ்போர்ட்டு, அடுத்தது டிக்கெட் காப்பி, அடுத்தது வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டரு, கிளம்புறதுக்கு முன்னாடி பாண்டு பேப்பர் தந்துடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி அரைவல் கார்டு.
ஓகேங்களா? இது எல்லாமே தேவை. ஒர்க் பெர்மிட் இவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நான் சொல்கிற ப்ரொசீஜரில் ரெடி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஐபிஏ வருதான்னு பார்த்துக்கங்க. ஐபிஏ வந்துருச்சா, அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்போர்டிங் சென்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் இந்த டேட்டில் போடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டர் கொடுப்பாங்க. ஆனால் அந்த டேட்டில் ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கல அப்படின்னா ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, நான் அந்த டேட்டில் போடுறேன் ஆனால் ஆன்போர்டிங் கண்டிப்பாக கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. ஏன்னா கிடைக்கலனா டிக்கெட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆகும். அதனால் வந்துட்டு இந்த கண்டிப்பாக ஆன்போர்டிங் சென்டர் கிடைச்சிருமா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு டிக்கெட் போடுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட சொல்லிடுவாங்க, அந்த டேட்டில் அப்புறம் ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கல, டிக்கெட்டை மாற்றுங்கம்பாங்க. அதுக்கெல்லாம் தேவையில்லாத விரை செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு தடவை அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜரில் போனீங்கன்னா பிரச்சனையே வராது. ஃபஸ்ட்டு ஐபி வரட்டும், அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் வரட்டும், அதுக்கப்புறம் டிக்கெட் போடுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஒரு சில பேர் டிக்கெட் போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் புக் பண்ணுவாங்க. அதை ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாவே பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? டிக்கெட் வந்துருச்சு, ஆன்போர்டிங் சென்டர் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக்சின் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். 2 டோஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் கிளம்புறதுக்கு 1 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாண்டு பேப்பர் வந்துடும். அடுத்தது எஸ்சி அரைவல் கார்டு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்போர்டிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டு, ஆன்போர்டிங் சென்டரில் என்ன டேட்டில் நீங்கள் வந்து அங்கே உள்ளே போகணுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் தான் டிக்கெட் போட்டிருக்கணும். அதுக்கு 1 நாள் முன்னாடியே அந்த மாதிரிலாம் போட்டிங்க, அதாவது இப்போ 12 மணிக்கு மேலே தான் அந்த டேட் ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 12 மணிக்கு சிங்கப்பூர் டைமுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த ஆன்போர்டிங் டேட்டில் பகலில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அங்கே குவாரண்டைன் நீங்கள் 3 டேஸ் இன்னமும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்னு திருப்பி சொல்லிடுறேன். விசா, பாஸ்போர்ட்டு, ஆன்போர்டிங் சென்டரு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு பேப்பரு, ரூம் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் கையில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களான்றதை கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது எஸ்சி அரைவல் கார்டு. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் இருந்ததுன்னா கரெக்டாக நல்லபடியாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிடலாம். எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு சிலர் ஸ்டூடெண்ட் பாஸில் போவீங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசா, பாஸ்போர்ட்டு, ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனு, எஸ்சி அரைவல் கார்டு. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் கிடையாது, ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? எந்த ரூமில் எங்கே தங்க போகிறீங்கன்ற அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது என்டிஎஸ் பர்மிட். ஓகேங்களா? என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விசா, பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு பேப்பர். என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பாண்டு பேப்பர் அப்படின்றது மிக மிக அவசியம். கண்டிப்பாக வந்து இப்போ எப்படி ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து பாண்டு பேப்பர் தேவையோ அதே மாதிரி என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் பாண்டு பேப்பர் தேவை. அடுத்தது ரூம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுக்கோங்க. எஸ்டி அரைவல் கார்டு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விசா, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்சி அரைவல் கார்டு இது மட்டும் இருந்துச்சுனாவே போதும். டிக்கெட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் தான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில கம்பெனிகள் வந்து இந்த இதில் எதையாவது டாக்குமெண்ட்டை கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, சார் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் தரல. ஒரு உதாரணத்துக்கு பாண்டு பேப்பர் இல்லைன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் உங்களை அலோவே பண்ண மாட்டாங்க, உள்ளரே அலோவ் பண்ண மாட்டாங்க. பாண்டு பேப்பர் என்ன அப்படின்ற மாதிரி, பாண்டு பேப்பர் எங்கங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பாண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும் உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கிற நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் ஒன்றுலையுமே எல்லா டாக்குமெண்ட்லையுமே உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் வரும், அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விசாவில் வந்து பின் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு எழுத்து பிழை இருந்துச்சுன்னா கூட உங்களை விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.